வணக்கம். திருவெண்ணெய்நல்லூர் பேரூராட்சி சார்பில் கலைஞர் விளையாட்டு உபகரணம் வழங்கும் விழா நடைபெற்றது. விழுப்புரம் மாவட்டம் திருவெண்ணெய்நல்லூர் பேரூராட்சியில் உள்ள 15 வார்டுகளுக்கு 7,78,000 மதிப்பீட்டில் கலைஞர் விளையாட்டு வீரர்களுக்கு விளையாட்டு உபகரணம் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் திருக்கோவிலூர் சட்டமன்ற உறுப்பினர் பொன்முடி மற்றும் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் கௌதம சிகாமணி ஆகியோர் கலந்து கொண்டனர். கிரிக்கெட் மட்டை, பந்து, கைப்பந்து, கால்பந்து, ஸ்டெம், கூடைப்பந்து, நெட் போன்ற உபகரண பொருட்களை வீரர்களுக்கு வீராங்கனைகளுக்கு வழங்கினர். அவர்களுடைய திறமையை வளர்த்து உலக அளவில் நம்ம தமிழகத்தினுடைய விளையாட்டு வீரர்கள் மிகுந்த ஒரு வெண்கல பதக்கம், வெள்ளி பதக்கம், தங்க பதக்கம் என்று மாறி குவித்துக் கொண்டு நம்ம தமிழகத்திற்கு வந்து கொண்டு இருக்கிறார்கள். அவர்களுக்கு இந்த விளையாட்டு உபகரணங்களை கொடுத்ததனால் மட்டுமல்லாமல் அவர்களுக்கு ஊக்கத்தொகையும் கொடுத்து வெளிநாடுகளுக்கு செல்லக்கூடிய வகையில அவர்களை மேலும் மேலும் ஊக்கப்படுத்துகின்ற நமது துணை முதல்வர் அவர்களுக்கும் நமது அதோட விட்டுவில்ல நம்ம விழுப்புரம் மாவட்டத்தினுடைய தளபதி அவர்கள் இந்த 2 பெண்களோட விளையாட்டு மிகுந்த இளைஞர்களுடைய எழுச்சியை பார்த்து விட்டு அவருடைய சொந்த செலவில கூட நிறைய மாணவர்களுக்கும் மாணவிகளுக்கும் ஊக்கத்தொகையும் கொடுக்கிறாரு. இந்த மாதிரி விளையாட்டு உபகரணம் சொந்த செலவில் வாங்கி கொடுத்துருக்காரு. அவர் சொல்லுவார், முதல்ல அவங்க அப்பா கூட போய் ஒன்றா இருந்து அந்த கட்சி ஒன்றாக சொல்லுங்கள். அதுவே கிடையாது. தமிழக முதல்வர் தளபதி அவருடைய கழகத் தலைவருடைய தலைமையிலே அமைந்திருக்கிற கூட்டணி தான் வருகிற தேர்தலிலே மிகப்பெரிய வெற்றியை பெறும் என்பதை தமிழகத்து மக்கள் உணர்ந்திருக்கிறார்கள். அது வெற்றி பெறுவதற்கு காரணம் தமிழக முதலமைச்சர் தளபதி அவர்கள் கடந்த 4.25 ஆண்டுகளில் அவர் செய்திருக்கிற சாதனைகள், அதேபோல் துணை முதலமைச்சர் உதயநிதி அவர்களும் செய்திருக்கிற இளைஞர்களுக்கு செய்திருக்கிற சாதனைகள், இவைகளெல்லாம் நிச்சயமாக 26 தேர்தலிலே மிக பெரும்பான்மையோடு ஆட்சி அமைப்பதற்கு நம்முடைய மக்கள், பொதுவாக பெண்களாக இருந்தாலும், விளையாட்டு வீரர்களாக இருந்தாலும், இளைஞர்களாக இருந்தாலும், விவசாயிகளாக இருந்தாலும், தொழிலாளிகளாக இருந்தாலும் அனைத்து தரப்பு மக்களுக்கும் நன்மை செய்திருக்கிற ஒரு முதலமைச்சர் நம்முடைய தமிழக முதலமைச்சர். நிச்சயமாக அதனால் அவர்தான் அரியணை ஏறுவார். மீதி வேறுவானாலும் கனவு காணலாமே தவிர நடைமுறைக்கு வராது.